ஐயோ வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ குடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்கக்கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல் சிமெண்ட் சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்படிக்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்ல, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சினா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டிலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்திருக்கிறியா? ஆமா. எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசுனது அவன் தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. ஆண்டவா, இந்த சுப்பிரமணியத்தை நீ தான் காப்பாத்தணும். சாமி யாரு? சுவாமி, அடியன் பாவாத்மா, எனக்கு விமோசனம் உண்டா சாமி? ஓ, நீ பாவ மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு என்னப்பா தப்பு பண்ணன? ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் சாமி. அதுக்கு விமோசனம் உண்டு. வேற என்ன தப்பு பண்ண? வாடன் தங்கச்சிய திருட்டுத்தனமா கூட்டிட்டு ஓடிட்டேன் சாமி. அதுக்கு விமோசனமே கிடையாது. நீ தண்டனை அனுபவிச்சுதான் தீரணும். என்ன தண்டனை சாமி? இப்பவே கொடுக்குற, நீ கொஞ்சம் கண்ணை மூடிக்க. சாமி சீக்கிரம். இப்ப கண்ணை திறந்து பாரு மகனே. வாடன் சார். ஐயோ சார். ஏண்டா நாயே, எங்கிட்டயே வேஷம் போட்டு ஏமாத்துறியா நீ? போலீஸ் இலாக்கா தாண்டா மாறி வேஷம் போடணும். என்னைக்கு இருந்தாலும் போலீஸ மட்டும் நீ ஏமாத்தவே முடியாது. நடரா ஜெயிலுக்கு. சார், உங்க தங்கைக்கோர் கீதம். அத ஜெயில்ல வந்து தாடி வளர்த்துட்டு பாட்டு பாடு போ. அம்மா தாயே, எனக்கு ½ அன் அவர் கராத்தே கிளாஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் போலன்னா எங்க அப்பா கிட்ட யார் திட்டு வாங்குறது? நான் வரல. பிரபா, நீ வரலன்னா நாங்க யாரும் போக மாட்டோம். வாமா. எப்ப வந்த? 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரமா 2 பேரும் இதே இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க? ஐயோ பாவம். சாரதம்மா, சாரதம்மா. என்ன பிரபா, என்ன பிரபா? ஒரு சின்ன ரிஹர்சல். புரியலையே. வா 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 வா. என்ன இது? எங்க கூட்டு போற? ஐயோ, இது ஐயோ உட்காரு. இப்போ நீ தான் எங்க அப்பா. சீ, இல்ல, அப்பா மாதிரி நடிக்கணும். அப்பா அப்பா. ஐயோ, அப்பா மாதிரி நடிக்கணும். ஓ அப்படியா? இப்ப கேளு, இப்ப கேளு. அப்பா, நான் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்டர்டைன்மெண்ட் ஷோக்கு போறேன். போயிட்டு வாயே. ஐயோ, நீ அப்பா. ஓகே ஓகே. நோ, போக கூடாது. அது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போ. உங்க அப்பா வந்த உடனே கேட்டுக்கிட்டு போய மாதிரி பெரிய தொலைய போச்சு இந்த பொண்ணு கூட வர. ஐயோ 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 ஐயோ. சரி சரி, இப்ப ஒழுங்கா சொல்றேன் பாரு. சீக்கிரமா வீட்டுக்கு வருவியா? சீக்கிரம் வந்துடுறேன்ப்பா. கராத்தே கிளாஸ், ஸ்விம்மிங் கிளாஸ் கட்ட அதெல்லாம் நாளைக்கு போறேன்ப்பா. என்ன என்ன என்னங்க? இது டவல் வேணாமா? ஜெயிலர் நான் இல்ல, ஸ்விம்மிங். ஐயோ, நான் போல. வளர்றனா சொல்லம்மா. அங்கிள், இவதான் ஷாக் போகணும்னு சொன்னா. கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காதுன்னு சொன்ன, கேட்க மாட்டேங்கிறா. போய் போய் சுத்த போய் போய் போய். சத்தியமா நம்ம பாப்பா வேணான்னு தான் சொல்லிச்சு. இதுதான் போனதா? அப்பா, நான் கிளாஸுக்கு போட்டுமாப்பா? நாளைக்கு போ. அப்போ இன்னைக்கு சசியோட போ. முதல்ல என்கிட்ட முதல்ல என்கிட்ட முதல்ல என்கிட்ட இருங்க.
2 பேர் டிக்கெட் ஒண்ணா கிழிச்சாச்சு, போங்க. என் டிக்கெட் அங்க. இந்தாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த விழா ஒரு வித்தியாசமானது. இதில் ஒருவர் பாட யார் வேண்டுமானாலும் ஆடலாம். இதில் பாடுபவரை மட்டும் தேர்ந்தெடுக்க வருகிறார். இதோ. இப்பொழுது இந்த சிறுவன் கொண்டு வரும் மைக்கை அவன் யாரிடம் கொடுக்கிறானோ அவரே இந்த இனிய மாலை பொழுதின் பாடகர். இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் அதோ அந்த மயில் ஆட வேண்டும். ஒரு பாட்டு. டாக்டர், அப்பாவுக்கு என்ன? சுகர் ப்ராப்ளம் தான். அப்பா இப்ப டயட் கண்ட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நீதாம பாத்துக்கணும். டாக்டர் ஏன் வந்துட்டு போறாரு? சும்மா தான் பார்த்துட்டு போறாருமா. போய் சொல்லாதீங்க. எனக்கு தெரியாம இனிப்பு காரெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல? சொல்லுங்க. சாரதாமா, உனக்கு தெரியாம இந்த வீட்டுல யாரும் எதுவும் சாப்பிட முடியாது. உண்மையை சொல்லு. அதுக்குண்ணா அப்பா பத்தியமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சா? பெரியம்மா கேட்பாங்க, பார்க்க ரொம்ப பாவமா இருக்கும். நான் தான் அப்பப்ப. நான்சென்ஸ். இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாது? பிரபா, சாரதாமா மேல எந்த தப்பும் இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசல, எதையும் கேட்கல. அவர் கேட்டாரு, நீ ஏன் கொடுத்த? எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருந்தா? இல்லம்மா. நான் ஷட் அப். சும்மா மழுப்பாத. உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன இருந்தாலும் நீ ஒரு வேலைக்காரி தானே. பிரபா, ஐயா! என்னங்க அந்த புள்ளைய போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? அது இப்ப என்ன சொல்லிடுச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு அந்த புள்ளையால தாங்கிக்க முடியுமா? என்ன வேலைக்காரன்னு சொன்னா என்ன? இப்போ நான் தப்பு பண்ண திட்டு வாங்கினேன். இப்ப பாருங்க, என் கண்ணு முன்னால பாப்பாவை இப்படி எல்லாம் அழ வச்சீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆமா. பிரபா, இதுவரைக்கும் நான் உன்னை கை நீட்டி அடிச்சதில்லை. ஆனா இன்னைக்கு நான் உறவுக்கு என்னென்னமோ பேர் வைக்கிறாங்க. சாரதாமாவை பொறுத்த வரைக்கும் உன்னை என்னை கவனிச்சுக்கிற காடி சாரதாமா ஒரு கொலை பண்ணிட்டு தான் அந்த ஜெயிலுக்கு கைதியா வந்தாங்க. அவங்க யாரை கொலை பண்ணாங்க தெரியுமா? வரதட்சணை கொடுமையினால் அவங்க தங்கச்சியை சாகடிச்ச ஒரு சமூக விரோதியை. சாரதாம்மா 14 வருஷம் தண்டனைக்கு அப்புறம் இந்த ஜெயிலை விட்டு போக வேண்டியவங்க கை குழந்தையா இருந்த உன்னை வளர்க்கறதுக்காகவே இந்த வீட்டுல வேலைக்காரியா சேர்ந்தாங்க. வேலைக்காரியா இருந்தாலும் உனக்கு அம்மா இல்லைங்கிற குறையை தீர்த்து வச்சவங்களே அவங்கதான். நமக்காகவே உழைச்ச அந்த நல்ல மனசை
நீ புண்படுத்திட்டேன்னு தான் நான் அப்படி நடந்துட்டேன். ஐம் சாரி. என்ன கண்ணா, நீங்க எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். தம்பிங்களா, உங்க அண்ணன் எங்க இருக்காரு? அதோ அங்க இருக்காரு. ஹாய் பிரபா. ஹாய் பிரதீப். இப்ப நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போறேன் தெரியுமா? நீ எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல நீங்க கண்ணை முடிக்கணும். ஏன்? சொல்றது செய்ய மாட்டீங்களா? இப்ப கண்ணு தர. நீ பிறந்ததே வேஸ்ட், அதுல உனக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் வேற. போடா. உன் அண்ணன் மந்திரி அவரு போற இடத்துல எல்லாம் ரோஜா பூ மலையா போடுறாங்க. நீ மந்திரியோட தம்பி, நீ போற இடத்துல எல்லாம் செருப்பு மலையா போடுறாங்க. உண்மை சொன்னா வரீங்க. ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு நம்ம காலேஜ் பொண்ணுங்க முட்டுக்காட்டுக்கு போறாளுங்க. நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பிச்சு வச்சு அந்த பிரபாவை இங்க இழுத்து வர சொல்லிட்டா அப்புறம் என்ன, அவ ஜாதகத்தை இங்கே பார்த்துட வேண்டியதானே தம்பி. அங்க பாரு, ஒரு லூசு படுத்துருக்கு. இப்ப பாரு வேடிக்கைய. இத வர
வெல்கம். இதோடு நிறுத்திங்க. இதை குடிச்சிட்டு கொஞ்சம் கிக்கு ஏறணும்னா வேற எதுவும் என்கிட்ட கேட்டாதீங்கப்பா. சார் அந்த சும்மாறா காரா பூந்திக்கண்ணா. என்னமா சாப்பிட்டீங்க? என்னடி சாப்பிடுற பிரபா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஏய், நீ தானே பசிக்குதுன்னு சொன்ன. எனக்கு இப்ப பசி இல்ல. வேணாம்னு சொன்ன விட்டுறேன். நீங்க காஃபி கொண்டு வாங்க. ஏய் பிரபா, என்னாச்சு உனக்கு? இப்பதான் புரியுது அம்மாக்கு ஏன் பசிக்கலன்னு. அவளுக்கு பிடிச்சத இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆர்டர் பண்ணா புதுசா இன்னொன்னு வரப்போகுது. ஆர்டர் கொடுத்து கிடைக்கிறது இல்லடி இதெல்லாம். எல்லாரும் கொஞ்சம் நேரமா இருக்கீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இப்ப வந்துடுறேன். இன்னைக்கு ஒரு நல்ல குழா சண்டை தான். ஹலோ ஹலோ, உங்க கூட உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாரே, அவர் உங்க ஹஸ்பண்டா? ஓ, உங்க ரெண்டு பேருக்கு இனிமேதான் கல்யாணம் ஆக போகுது இல்ல? கடைசியா ஒண்ணே, அவரு உங்க லவரா? என்ன நீங்க? அவர் என்னோட பெரியப்பா பையன். பெரியப்பா அல்லா, இத நீங்க முதல்லயே சொல்லிருக்கலாமே. நான் வரேன். ரொம்ப ஒரு நிமிஷம், நீங்க யாரும் சொல்லவே இல்லையே. எங்க அண்ணனை பத்தி ஏன் கேக்குறீங்க? அது சும்மா, நோ ரீசன். வர எனக்கு இப்ப டிஃபன் வேணும். பசிக்கல என்ன? அப்ப சொன்ன, இப்ப பசிக்குது. விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டதுக்கு உன்னை இங்கேயே என்னால அவமானப்படுத்த முடியும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். ஒழுக்கம்னா என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களை கேளு, சொல்லுவாங்க. விளையாட்டுக்கு ஒரு அளவு இருக்கு. என் தங்கச்சிக்கிட்ட அநாகரிகமா நடந்துகிட்டதுக்கு உன்னை இங்கேயே என்னால அவமானப்படுத்த முடியும். ஆனா உனக்கு எனக்கு வித்தியாசம் தான் போயிடும். ஒழுக்கம்னா என்னன்னு உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களை கேளு, சொல்லுவாங்க. பிரபாவோட தெரியும், சொல்லுங்க, என்ன விஷயம்? பிரபா அன்னைக்கு உங்க தங்கச்சி கிட்ட விளையாட்டுக்காக அப்படி பேசல. விளையாட்டுக்கு கூட வேற ஒரு பொண்ணு உங்களோட பழகிறத அவ விரும்பல. ஏன்? அவ உங்களை விரும்புறா. அவ மனசுல நீங்க தான் இருக்கீங்க. நான் இங்க வந்ததுக்கு காரணம் பிரபா உங்களை விரும்புறான்னு சொல்றதுக்கு இல்ல. நீங்க அவளை தப்பா புரிஞ்சுட்டு பேசினதுனால அவ ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. இனி காலேஜ் கூட அவ வரல.